என்ன பப்ளிக் ஹாலிடேஸ்னா வரமாட்டாங்களோ? ம். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தாப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த முக்கியமான நாளுக்காக நம்முடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. 75 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் பெற்ற இந்த குடியரசு உரிமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது நிமித்தமாகத்தான் இந்த இந்தியா இப்படி ஒரு மத நல்லிணக்கத்தோடு, அதே சமயத்தில் சமாதானத்தோடு, அவரவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உரிமைகளோடு வாழத்தக்கதாக ஒரு நல்ல கான்ஸ்டியூஷன் அமைத்து இந்த குடியரசு தினத்தை ஆண்டவரே அந்த நாளில ஆரம்பித்ததற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படி ஒரு ஜனநாயக நாடா எங்கள் நாடு திகழ்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அதை நினைவு கூர்ந்து நாங்களும் ஆண்டவரே உம்மை துதிக்க ஜெபிக்க கொடுத்த நல்ல தருணங்களுக்காக நன்றி. இதுல எத்தனையோ பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிற மற்ற மாநிலங்களுக்காக எங்கள் தமிழ்நாட்டில் கூட அநேக சபை போதகர்கள் முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறத இந்த வேளையிலும் கூட நினைவு கூறுகிறோம். இதையெல்லாம் துவக்கி வைத்து கொடியசைத்து காரியங்களை செய்கிற தலைவர்கள் இதையெல்லாம் யோசித்து காரியங்களை ஆண்டவரே எங்க தேசத்துல நல்லிணக்கங்களை கொண்டு வர, சமாதானத்தை கொண்டு வர உதவி செய்யும். நாளிலும் நாங்க ஸ்டடிக்கு வந்து உட்காந்துருக்கோம் சுவாமி, மக்களை காணோம். ஆனாலும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கிற நாங்கள் கொடுத்தப்பட்ட அதிகாரத்தை தியானிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சரி, யாரும் வரல. நீங்க 2 பேரும் பைபிளை தூக்கி வச்சுக்கோங்க நல்லா. சொல்லணும், உங்களுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. வரல அப்படின்னு நேற்றே போட்டிருக்கலாமல்ல, நாங்க நாளைக்கு வர முடியாதுன்னு. ஆமா. சரி, நம்ம இப்ப ஆரம்பிப்போம். 11ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். இங்கிலீஷ்ல இருக்கே. ம். இங்கிலீஷ்ல இருந்தா வாசிக்க மாட்டியா? என் புத்தியீனத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை போதும் 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 சித்தி, போதும். இப்போ அந்த வசனத்திலேயே ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பாருங்க. என் புத்தியினத்தை நீங்க சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகுத்தியும் இருக்கிறீர்களே. இந்த அதிகாரத்துல பவுல் வந்து ஒரே புலம்பல் தான். அவரோட கொரிந்தியர்கள் வந்து இவரை வந்து கொஞ்சமும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, கொஞ்சமும் சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் ஒரு அப்போஸ்தலர்னே அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதனால அவருக்கு மிகவும் ஒரு மன இதோடு தான் இந்த அதிகாரத்தை எழுதியிருக்கிறாரு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல தன்னை வந்து தன்னுடைய அப்போஸ்தலர் என்கிற தகுதிய அவர் என்னன்னு சொல்றாருன்னா புத்தியீனம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆஹ் உங்களுக்கு நான் வந்து இதையெல்லாம் சொல்லி சொல்லி விளக்குறதுக்கு நான் வந்து வேற இந்த சமயத்துல நான் என்ன செய்யலாம்னா மற்ற நல்ல காரியங்களை செய்யலாமே. அதுக்கு பதிலாக இப்ப உங்களோட கூட இவ்வளவு தூரம் போராட வேண்டி இருக்கே அப்படின்னு அவர் சொல்றதுக்கு தான் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்த வசனங்கள் நானே வாசிக்கிறேன். நான் வேணுங்கும் போது சொல்றேன் சித்தி, அப்ப வாசிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இதுல வந்து இந்த வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, எதை ஞாபகப்படுத்துறாருன்னா, கிறிஸ்து வந்து மணவாளன், சபை வந்து மணவாட்டி. ஆகவே இந்த சபையை நான் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு.
யூத கலாச்சாரத்துல மணவாளனுக்கும் மணவாளிக்கும் இப்போ ஒருத்தர் நியமிக்கப்பட்டுட்டாங்கன்னா, இல்ல நியமிக்கப்படுவதற்கு முன்பாகவே ஒரு நிறைய இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்ம சும்மா சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படின்னா, அவங்க வந்து அவ்வளோ பொறுப்புள்ளவர்களாய் இந்த மணவாளனுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியை அவர்கள் தெரிந்து எடுப்பார்கள். அவர் சொல்கிறது தான் அவங்க அவர் மணவாளன் கட்டிக்க சம்மதிப்பார். அதே போல் மணவாளிக்கும் எல்லா விதமான உதவிகளையும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்க. இதனுடைய ஒரு மேலோட்டமான ஒரு காரியத்தை நான் மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல முதல்ல அந்த 10 கன்னிகைகள் இதுல நாம பார்க்கிறோம். அங்க வந்து கன்னிகைகள் வந்து எப்படி மணவாட்டி ஃப்ரெண்ட்ஸோட இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல அங்க மணவாளன் தன்னுடைய நண்பர்களோடு புடைசூழ வந்தார்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்படித்தான் அந்த சீன் இருக்கும். ஸோ இங்க வந்து இவர் தன்னையே கிறிஸ்துவுக்கு தோழனாக நியமித்து கொண்டு கிறிஸ்துவை மணவாளனாக எடுத்து சபையை மணவாட்டியாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்பவும் அடுத்த வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இவ்வளவெல்லாம் செய்தாலும் சர்ப்பமானது, சர்ப்பம்னா பிசாசு, தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோ என்று பயந்திருக்கிறேன். இந்த சபை கொரிந்து சபையில இருக்கிற பிரச்சனையே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பவுலையும் சரி, பவுலை வேண்டாம் வேண்டான்னு சொல்லி சொல்லி கடைசியில கிறிஸ்துவையே வேண்டான்னு சொல்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஏன்னு சொன்னா பவுல் சொல்ற கிறிஸ்து எப்படி இருக்காங்கன்னா, ரொம்ப வீக்கா ஒரு மாதிரி பாவப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா கிறிஸ்து அன்பினால் ஜெயிக்கணும், அதான் கிறிஸ்துவனுடைய காரியம். வேற மற்றவங்க எல்லாம் எப்படின்னா போராடி ஜெயிக்கணும், நல்ல ஸ்ட்ராங்கா ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் மற்றவர்களுடைய எண்ணம். இங்கே இவர் என்ன சொல்றாருன்னா, இவரே வீக்கா இருக்காரு, இவரே பாவப்பட்டவரா இருக்காரு. ஆனா இவர் சொல்ற கிறிஸ்துவோ அன்பினால் சொல்லப்படுகிற ஒரு கிறிஸ்தா இருக்கு. இப்போ இந்த பெண்ணை நியமிக்கிற அந்த சமயத்துல பிசாசு வந்து அவனை வஞ்சிச்சுட்டான்னா என்ன நடக்கும்னா, வேற யாரையாவது அல்லது தவறான வழிகளில் அவ வேற மனதில் யோசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த பெண்ணை தள்ளிவிட வாய்ப்பு உண்டு. இதையும் நம்ம வந்து எங்க வாசிக்கிறோம்னா, இந்த சீனும் எங்க இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு பற்றி தூதனால் அறிவிக்கப்பட்ட மரியாள் கற்பமாயிட்டா. அப்போ அந்த செய்தி யோசேப்புக்கு தெரியுது. யோசேப்பு உடனே என்ன செய்யறாருன்னா, மரியாளை தள்ளிவிடலாம் என்று யோசிக்கிறாருன்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதுதான் அந்த ஏன்னு சொன்னா அவங்க கலாச்சாரம் அப்படிதான். இந்த நியமிக்கப்பட்ட நாட்கள்ல 2 பேரும் தங்களை பரிசுத்தமா காத்துக்கணும், எந்த செய்தி எந்த தவறும் நடக்கக்கூடாது. ஆனா இப்படி ஒரு செய்தி மரியாதை பற்றி வந்த உடனே அது வந்து ஸ்பிரிச்சுவல், அது வந்து ஆக்சுவலா அந்த சமயத்துல வந்து அது அடல்ட்ரின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அது ஒரு தவறான அடல்ட் விபசாரம் அப்படின்னு நினைச்சுக்கிறதுனால தள்ளி வச்சிடலான்னு அவர் யோசிக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் நம்முடைய காலகட்டங்களில் நாம் கிறிஸ்துவை நம்முடைய மணவாளனாய் தெரிந்தெடுத்து கிறிஸ்துவுக்கு உண்மையாய் இராதபடிக்கு வேற எந்த காரியத்தை நாம் எடுத்தாலும் அதற்கு பெயர் ஆவிக்குரிய விபசாரம். அதனாலதான் அதை வந்து ரொம்ப கடினமாய் பவுல் இந்த கொரிந்தியர்களுக்கு கடிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். இவர்களுக்கு என்ன வேணும்னா ஒரு நல்ல சூப்பர் ஜீசஸ் வேணும். அந்த ஜீசஸ்க்கு வந்து இந்த கஷ்டம், தாழ்மை, ஏழ்மை இதெல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல ராஜாவா பலசாலியா வந்து நல்ல போரிட்டு ரோமர் கையிலேருந்து எங்களை விடுவிக்கணும், அப்படிப்பட்ட ஜீசஸ் தான் வேணும்னு சொல்லி அந்த மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு கொரிந்தியர்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய எல்லா காரியங்களும் தெரியும். ஆனா அந்த இயேசு கிறிஸ்து ரொம்ப பலவீனமானப்பட்ட இயேசு கிறிஸ்து, எங்களுக்கு ஒரு சூப்பர் இயேசு கிறிஸ்து வேணும்னு சொல்லிதான் அவர்கள் அவனை
பவுலையே இகழ்கிறதை பார்க்கிறோம். அப்பதான் இவர் சொல்றாரு, அப்படி போதிக்கிற சிலர் அந்த கொரிந்து சபைக்குள்ள வந்துட்டாங்க. கள்ள போதகர்களாய் தவறான பிரசங்கங்களை சொல்லி, அதாவது ஒரு சைடை மாத்திரம் ஆண்டவரை பத்தி சொல்றது. ஆண்டவர் பராக்கிரமமானவர், ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், ஆண்டவர் பெரியவர் வல்லவர், இப்படின்னே ஒரு பக்கம் சொல்றது. அதை கேட்டுட்டு தான் இந்த கொரிந்து கிறிஸ்தவர்கள் ரொம்ப இதா இருக்காங்க. ஆனா ஆண்டவருக்கு தியாகம் பிடிக்கும், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வரணும்னு சொன்னா பாடுகள் அனுபவிக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. அதனால இப்ப அவர் சொல்றாரு, மகாபிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றும் குறைவுள்ளவன் என்று எண்ணுகிறேன். அப்படின்னா என்னது அர்த்தம்னா, அங்க வந்து போதிக்கிற உங்களுடைய பெரிய அப்போஸ்தலர்கள் இருக்காங்களே, மகாபிரதான அப்போஸ்தலர்கள், அவர்களை காட்டில நான் ஒன்றும் குறைவில்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டு, அப்புறம் தன்னையே அவர் ரொம்ப தாழ்த்துறார். அதிகமாய் தாழ்த்தி, உங்களை வந்து வேற எந்த விதத்திலும் உங்களை தொந்தரவு பண்ணல, உங்களுக்கு நான் வந்து ஊழியம் செய்யணும்னு சொல்லி மக்கதோனியாவிலிருந்து நான் வந்து உதவிகளை பெற்று நான் வந்து உங்களுக்கு ஊழியம் செய்தேன். எந்த விதத்திலும் உங்களுக்கு பாரமா இராதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையா இருப்பேன். மக்கதோனியா காரியக்காரர்கள்ட்ட அது உரிமையா கேட்கிறாரு. ஆனா கொரிந்து சபை கிட்ட சொல்றாரு, நான் உங்களை எந்த விதத்திலும் நான் பாரப்படுத்த மாட்டேன். ஏன்னா அந்த ஜனங்களுக்கு இவர் மேல அன்பே இல்லை, இவரை வந்து சரியா புரிஞ்சுக்கவே இல்லை. அதனால அவரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன்னு சொல்லி அவர் அங்க சொல்வதாக நாம் பார்க்கிறோம். சரி, 10-15 வசனங்கள்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இவரை பற்றி நல்ல புகழ்ச்சி எங்க இருக்குன்னா அகாயா நாடு, அதுதான் மக்கதோனியா, அகாயா, பிலிப்பு சபை, அதெல்லாம் இருக்கிற இடம். அங்கெல்லாம் நான் வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தோடு அங்க எல்லாரும் என்னை ஏற்றுக்கொள்ளுகிற விதமாய் இருக்கிறேன். ஆனா இங்கதான் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் உங்களிடத்துல வருகிறார்கள். ஏன்னு சொன்னா அது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான காரியம் இல்லை. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான். ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். அதாவது மறுபடியும் திரும்ப அந்த ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ், கள்ள அப்போஸ்தலர்களை பற்றி சொல்றாரு. சில பேர் கிறிஸ்துவோட அப்போஸ்தலர் மாதிரியே வந்துட்டு கள்ள அப்போஸ்தலங்களை சொல்றவங்க இருக்காங்க. அதாவது பைபிளை வச்சுட்டே தான் பேசுவாங்க, பைபிள் வசனங்களே தான் சொல்லுவாங்க, ஆனா மாத்தி மாத்தி சொல்லுவாங்க, வேத புரட்டர்களாய் இருப்பார்கள். இவர்களை பற்றி பவுல் தீமோத்தேயுக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு, இப்படி நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு. யோவான் சொல்லியிருக்கிறாரு, இப்படிப்பட்டவங்களெல்லாம் உள்ள கூட ஏத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, அவர் வாழ்த்துதல் கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா கிறிஸ்துவை இவர்கள் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. நாம வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்துவை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதற்கு பதிலாக இவர்கள் ஒரு கிறிஸ்துவை, ஒரு பராக்கிரம கிறிஸ்துவை இவர்களாய் உருவாக்கிக்கிறாங்க, ஆசீர்வாத கிறிஸ்துவாய் அவர்கள் உருவாக்கி கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பாடே வரக்கூடாது. பாடு வந்தா நீ வந்து பாவி, நீ பாவம் செஞ்சிருக்கிறதுனால தான் உனக்கு பாடு. யோபுவுக்கே அந்த நிலைமை. யோபுவின் நண்பர்கள் யோபுவை அப்படிதான் சொல்லி குற்றப்படுத்தினாங்க. யோபு கிட்ட நீ வந்து என்னமோ தப்பு செஞ்சிருப்ப, மறைவான பாவம் செஞ்சிருப்ப, அதனாலதான் சொல்றத பாக்குறோம். ஆனா கர்த்தரே என்ன சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்பை கண்டு விலகுகிறவனும்னு கர்த்தர் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. அவன் நண்பர்கள் நீ மறைவான பாவம் செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி அவனை வருத்தப்படுத்துறாங்க. ஸோ இதுதான் உலகம், இப்படித்தான் நடக்கும். நமக்கும் இப்படி நேரிடும். நம்ம சரியா புரிஞ்சுக்காம நம்மளை வந்து இப்படி நிறைய பேர் ஏதாவது தவறா பேசுவாங்க. நாம பண்ற ஜபங்கள், நாம பண்ற தியாகங்கள், நாம பண்ற உதவிகள், இதனுடைய நோக்கம் எல்லாம் புரிஞ்சுக்காம நிறைய பேர் இப்படி எல்லாம் பேசுவாங்க. அதுக்கு தான் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி மக்கள் இருப்பாங்க, நீங்க அதை குறித்து நீங்க ஆச்சரியப்படவும் வேண்டாம், அதை குறித்து கவலைப்படவும் வேண்டாம். ஏன்னா அவர்கள் முடிவு
அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். நமக்கு நம்ம வாழ்க்கையே எதை வைத்து பேஸ் பண்ணி வைக்கிறோம்? கடைசியில நமக்கு என்ன முடிவு, நமக்கு என்ன கிடைக்குது, நம்முடைய பலன் என்ன? இங்கே கிடைக்கலையோ கிடைச்சதோ அது நம்முடைய இம்பார்ட்டன்ட்டே இல்லை. நமக்கு அநேக சமயத்துல இந்த உலகத்துல நமக்கு என்ன கிடைக்காது, பலன் கிடைக்காது. நாம் பல சமயங்கள்ல இந்த உலகத்துல இருக்கும்போது நாம் ஓடுற ஓட்டம் பாதியிலேயே நிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு கடினமா இருக்கும். ஏன்னு சொன்னா மக்கள் எல்லாம் இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் ஆஹ், வந்து நம்ம இப்படிதான் இழுப்பாங்க. ஆனா நாம கர்த்தர் மேலேயே கண்ணோக்கமா இருந்து நாம் ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இந்த பிசாசு 3 விதத்துல மனுஷனை சோதிப்பான். எப்படியெல்லாம் சோதிப்பான்னு சொன்னா, பாம்பாட்டம் அப்படியே உள்ளுக்குள்ள அது பாம்பு வந்திருக்கிறது, அப்படியே நான் வந்தவொடனே பாம்பு இப்படி நேரா நிக்கவே நிக்காது. பாம்பு பார்த்துருக்கணுமில்ல நாம, அது எங்க இருக்குன்னு தெரியாது, அது அப்படி சிறுக்குன்னு வேகமா போயிடும், அது எங்கேயோ போய் ஒளிஞ்சிரும். அதை கண்டுபிடிக்கிறது பெரிய பாடா இருக்கும். ஆனா அந்த பாம்பு கண்ணில் பட்டுச்சுன்னா அது தேடாம இருக்கவே முடியாது. அப்படி ஒரு வஞ்சகத்தன்மையுடையது அது. அது வஞ்சகமாய் நம்மை காதுக்குள்ள செய்திகள் சொல்லும். அது ரொம்ப மெதுவா நம்ம மண்டைய குழப்பிடும். இப்ப ஏவாளை அப்படிதான் குழப்புச்சு. ஒரு பொய்ய சொல்லி அநேக பாதி உண்மைகளை சொல்லி, பாதி தான் உண்மை, பாதி சொல்லவே இல்லை, அது என்னன்னு சொல்ல, பாதி பாதி உண்மையை சொல்லி ஒரு பொய்ய சொல்லி ஏவாளை குழப்பி ஏவாள் பாவம் செய்ய வச்சிச்சு. இப்படிதான் பிசாசு இன்றைக்கும் உலகத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப அந்த மாதிரி ஒரு சர்ப்பம் மாதிரி நம்ம ஏமாற்றுகிற பிசாசு. இரண்டாவதாக சிங்கம் போல கர்ஜிக்கிற பிசாசு. நிறைய பேர் தங்க அதிகாரங்கள், தங்களுடைய பொசிஷன், இப்போ ஹையர் ஆஃபீஸர்ஸ், அப்புறம் தங்களுடைய காரியங்களை எல்லாம் வச்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் அதை வச்சு நம்மளை ஒடுக்குவாங்க, அதை வச்சு நம்மளை என்ன செய்வாங்க, தாழ்த்துவாங்க. இப்போ பணக்காரங்க, உதாரணமாக பணக்காரங்க சொசைட்டியில் அவங்க சொல்கிறதா ரூலு. காலனி இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அதிலெல்லாம் இருக்கிறோன்னு வைங்களேன், அந்த பிரசிடென்ட் யாராக இருப்பாங்கன்னா நல்ல பணக்காரங்களாக இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க முன்பணம் போட்டு செய்யணும், அப்படியெல்லாம் இருக்கிறவங்க தான் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. அப்போ அவங்க அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தும். இப்போதான் இவ்வளவு நேரம் தான் இந்த ரோட்டில் தான் வரணும் அப்படின்னு அவங்க ஒரு இதை வச்சிருவாங்க, லைனை போட்டுருவாங்க. இந்த ரோட்ல கார் வரக்கூடாதுன்னு சொன்னா வரக்கூடாது. அந்த ரோடு வந்துட்டா நம்ம வீடு பக்கத்துல இருக்கும், ஆனா அவங்க ஒரு ரூல் போட்டுருவாங்க, இந்த ரோட்ல வரக்கூடாது. இப்போ இதெல்லாம் டிசைட் பண்றது யாரு? இப்படிப்பட்ட பணக்காரங்கள். பணக்காரங்கள்னு நம்ம சொல்றோம், பணத்தினால மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி அதிகாரம் படைச்சவர்கள். இவர்களெல்லாம் எப்படி வருவானுங்கன்னா சிங்கம் போல வருவாங்க. அவங்கள்ட்ட எதிர்க்கவே முடியாது, பாஞ்சிருவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா நம்மளை ஒரு இது கொண்டு வந்துருவாங்க. ஸோ அவங்கள அப்படி வருவான் பிசாசு, அந்த விதத்தில் வருவான் பிசாசு. மூன்றாவதாக மயக்குகிற விதமாக கவர்ச்சியாக வருவான். ரொம்ப கவர்ச்சியா வேற மாறுவேஷம் தரித்தவனாய், வேஷமா இருக்காது, அவனே மாறின மாதிரி இருக்கும். அப்படி வேற ஒரு மனிதனை போல, ஒரு ரொம்ப நல்லவர்களை போல, அல்லது என்ன சொல்றது ஊழியக்காரர்களை போல வரக்கூடிய பிசாசு. இப்படி 3 விதத்துல ஏஞ்சல் ஆஃப் லைட், ஒளியின் தூதன். பிசாசே அந்த ஒளியின் தூதனுடைய இதுக்குள்ள வந்துதான் அவன் தன்னையே ரொம்ப பெருசா நினைச்சுக்கிறான். அந்த ஒளியின் தூதன் ரூபத்தை எடுத்து தான் அவன் தன்னையே ரொம்ப பிரகாசமாகி தன்னையே ஆண்டவரை விட பெருசா, ஆண்டவருடைய பிரசன்னம் எப்படி இருக்கும், பிரகாசமா இருக்கும், யாரும் பார்க்க முடியாது. இந்த தூதனுக்கு அங்கேயே பக்கத்திலேயே இருந்துட்டு அவனுக்குள்ள மனசுல என்னன்னா, நான் அவராட்டாகணும், அவருக்கு அவ்வளவு பவர் இருக்கே, அவர் சொன்னதை கேட்டுட்டு தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கு, நானே சொன்னா, நான் சொல்லி என் கூட நிறைய பேர் வரணும், இப்படி ஒரு கூட்டத்தை திரட்டிட்டான். எல்லா இடத்துலயும் இருக்கும் இல்ல அந்த மாதிரி இவன் ஒரு கூட்டத்தை திரட்டிட்டான், கொஞ்சம் பேரை.
நாம எத்தனை நாள் அவர் பேசுறத கேட்டுட்டு இருக்கிறது? நாம பேசலாம், என்னால முடியும், நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் அங்க ஒரு கூட்டத்தையும் ஏமாற்றி வஞ்சித்து அவன் அந்த இடத்தை விட்டு கீழே தள்ளப்பட்டான். அவனுக்கு கொடுத்த அந்த மேன்மையை அவன் இழந்தான். இது இப்படி இன்னைக்கு மக்கள் இப்படியும் நம்மை செய்ய ஏமாற்றக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அதுல பிசாசு தான் அவங்களை எல்லாம் அப்படி செய்ய வைக்குது, தூண்டுது. வேற யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. பிசாசு தான் அந்த விதமாய் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, மனுஷனா தாங்களா யோசிக்கிறதை விட பிசாசு இவர்களை இப்படி யோசிக்க வைத்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். 18-21 இதுல நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, பின்னும் நான் சொல்கிறேன், ஒருவனும் என்னை புத்தியீனன் என்று எண்ண வேண்டாம். அப்படி எண்ணினால் நானே சற்று மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியீனனை போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படியாவது என்னை ஏத்துக்குங்க. நான் புத்தியீனன் இல்லை, என்னை அப்படி நினைக்க வேண்டாம். நான் புத்தியீனனாட்ட பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னை புத்தியினன்னு நினைச்சாலும் பரவாயில்ல, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. சரி, அவனுடைய பாரத்தை பார்த்தீங்களா? ஒரு அப்போஸ்தலனுக்கு இப்படித்தான் ஒரு பாரம் இருக்கணும். என்னை எப்படியாயிலும் எடுத்துக்கோ, நான் பைத்தியக்காரன்னு எடுத்துக்கோ, என்ன வேணா எடுத்துக்கோ, ஆனா நான் சொல்றத கேளு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். இது அவனுடைய பாரம். இதுதான் அப்படி அப்போஸ்தலன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, மாம்சத்தேற்றுபடி மேன்மை பாராட்டி கொள்கையில் நானும் மேன்மை பாராட்டுவேன். இவர் யாரை குறித்து மேன்மை பாராட்டுவார்? கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுவார். ஆனா மற்றவங்க எப்படி பாராட்டுவாங்க? உலகத்தை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. அதனால அவர் என்ன சொல்றாரு, நீங்க உலகத்தை குறித்து மேன்மை பாராட்டுறப்போ நான் கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுவேன். நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. நீங்க கொரிந்து கிறிஸ்தவருக்கு ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் உண்டு. அவங்க நல்லா எல்லாவற்றையும் அறிந்து, முதல்லயே நம்ம பார்த்துருக்கோம், அவங்களுக்கு நிறைய காரியங்களை சாவை பற்றி, உயிர்த்தெழுதலை பற்றி, உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற மேன்மையை பற்றி, இதெல்லாம் நிறைய அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவருக்கு கொரிந்து கிறிஸ்தவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வேதத்துல பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் அந்த மாதிரி சத்தியங்களை பார்க்க மாட்டோம். நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய மேனி இறந்த பிறகு அதை பற்றியெல்லாம் அந்த கொரிந்து கிறிஸ்தவர்களுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவர்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியும்னா அந்த ஸ்டாண்டர்ட் அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லி அவர்களுக்கு அதை சொல்றாரு. அப்படிப்பட்டவங்களே இந்த மாதிரி கள்ள அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொள்கிறீர்களே அப்படின்னு அவர் சொல்றாரு. புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் வைத்திருக்கிறீர்களே. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்கள். இவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. ஒவ்வொரு விதமா சொல்றாரு. இந்த கள்ள போதகர்கள் என்னெல்லாம் செய்யறாங்கன்னா, அவங்களுடைய பேச்சினால அவங்களுடைய எண்ணங்களை அப்படியே சிறையாக்கிடுறாங்க. வேற எதையும் யோசிக்க விடாம இவர்கள் பற்றி இவங்க சொன்னதை மாத்திரம் யோசிக்கிறது. அப்படி யோசிக்கும் போது இவர்களிடத்துல இருக்கிற காரியங்களை எல்லாம் அவன் எடுத்துக்கிறான். அதுக்கா அவங்க பணத்தையோ ஐஸ்வர்யத்தையோ அவன் எடுத்துக்கிறான். அது மாத்திரம் இல்ல, அவங்கள தங்க பக்கமாவே வச்சுக்கிறான். அடுத்து தன்னை அவர்களுக்கு மேல உயர்த்துறான். மேலும் அந்த அளவுக்கு போறான்னா அவன் முகத்தை அறையிற அளவுக்கு போறான். ஆனாலும் நீங்க சகித்திருக்கிறீர்களே. இந்த மாதிரி எல்லாம் நாங்க எதுவுமே செய்யறது இல்லை. ஏன்னா நாங்க அன்பை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் உண்மையை பற்றியும் பேசுகிறோம். அதனால நாங்க பலவீனரானது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணி உள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துணி உள்ளவனாய் இருக்கிறேன். இப்படி புத்தியீனமாய் பேசுகிறேன். பொதுவா அப்போஸ்தலர்களோ ஊழியக்காரர்களோ இப்படி பேசவே மாட்டாங்க. போட்டிக்கு போட்டி பேச மாட்டாங்க. அவங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க சொல்றத அவங்க கேட்கணும். அப்படிதான் இருக்கும். இந்த கொரிந்து கிறிஸ்தவர்கள் அறிவிருந்தும் முட்டாளா இருக்கிறதுனால இவர்களுக்கு அவங்கள போலவே நான் பேசி அவர்களுக்கு புத்தி சொல்லணும். இதனாலதான் பவுல் சொல்வாரு, நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் அப்படின்வாரு. அதாவது இந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்றதுக்காக அவர்களை போலவே போட்டிக்கு போட்டி பேசி அவர்களை மாதிரியே பண்ணி தான் அவர்களுக்கு புத்தி வரும். அதுக்காக அவர் அப்படி செய்யறேன் அப்படின்னு
அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. மற்றவர்களை அவங்க வந்து அப்படியே என்னமோ சூப்பர் ஸ்லேவ்ஸ் மாதிரி அந்த கள்ள போதகர்களை கொரிந்தியர்கள் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இவர்களை கேலி பண்ணி இவர்களை அடிமைகளாட்டம் நடத்துறாங்க, அவர்களே இவங்க வந்து ஏத்துக்கிறாங்க. ஆனா பவுல் அன்பா பேசுறாரு, பாவமா பேசுறாரு, கெஞ்சி பேசுறாரு, அவரை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அது பிடிக்கல. ஒரு அப்போஸ்தலன்னா அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப இன்னைக்குமே பிரசங்கங்கள் சில பேர் பண்ணுவாங்க பாருங்க. எங்களுக்கு ஒரு பைபிள் ஸ்டடி அங்கிள் இருக்காரு. அவருக்கு வந்து குரலுமே ரொம்ப சத்தமா வராது. ஆனா அவ்வளவு மேட்டர் வச்சிருப்பாரு அந்த ஸ்டடியில. ஆனா ரொம்ப பாவமா தான் பேசுவாரு. சத்தமா கூட பேச முடியாது. மெதுவா தான் பேசுவாரு. மைக்கில் பேசினாலே அவருக்கு வந்து அது அவருக்கு கஷ்டமா இருக்கும். அதனால மைக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்படிதான் எங்களுக்கு ஒரு அங்கிள் இருக்காரு. ஆனா அதே சமயத்துல பிரசங்கம் பண்ற சில பேருடைய பிரசங்கம்லாம் நம்ம கேட்டா, இப்ப உதாரணமா ஜேம்ஸ் அவர் பேசுறாருன்னு வைங்க, எப்படி இருக்கும்? கணீர் கணீர்னு சத்தமா தெளிவா அப்படியே செய்யலையோ அப்படி இப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அது அது ஒரு டைப் ஆஃப் ஊழியக்காரங்க இருக்காங்க. இதெல்லாம் சத்தியத்தை பேசுறவங்க. சத்தியத்தே பேசாதவர்கள் இவ்விதமாய் சத்தமாய், இவ்விதமாய் அதிகாரத்தோடு, இவ்விதமாய் வஞ்சகத்தன்மையோடு மற்றவர்களை தங்கள் பக்கம் இழுக்க சில யுக்திகளை செய்வாங்க. நல்லா சத்தமா பேசி, தொடர்ந்து பேசி, வசனத்தை நிறைய சொல்லி, இப்படிலாம் பண்ணா மக்கள் வந்து ஏற்றுக்குவாங்க. நம்ம என்றைக்கும் அந்த கண்டென்ட் என்ன, எதை சொல்ல வர்றாங்க, அவங்க எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். இந்த குரல் வளத்தை பார்த்து, ஆள் தோற்றத்தை பார்த்து, இந்த மக்கள் இந்த அப்பியரன்ஸை பார்த்தே ஏமாந்து போறாங்க. பவுலுக்கு ஒரு இம்ப்ரெசிவ் அப்பியரன்ஸே கிடையாது. பவுல் ஒரு ஷார்ட் மேன். அவர் மாதிரி காலுகள்லாம் இப்படி ஒரு மாதிரி இருக்கும், அவனுக்கு மூக்கு ஒரு மாதிரி இருக்கும், பலவீன, அவனுக்கு எந்நேரமும் கண்ணில் இருந்து தண்ணி வரும். இப்படிதான் பவுல். ஆனா பவுல் சொன்ன அத்தனை காரியங்களை ஆவியானவர் அப்படியே எழுதி வச்சிருக்காரு. அப்படின்னா எது நமக்கு முக்கியம்? பவுலுடைய அவரை கொண்டு எத்தனை சபைகளை நிறுவி இருக்காங்க, எத்தனை தேசத்துக்கு அவர் நடந்தே போயிருக்காரு இத்தனை பலவீனத்தின் மத்தியில. இதையெல்லாம் இந்த கொரிந்தி மக்கள் யோசிக்காம ஒரு அட்ராக்டிவா யாரோ வந்து பேச ஆரம்பிச்ச உடனே அதுக்கு பின்னால ஓடிடுறாங்க. இன்னைக்கும் உலகம் அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கும் உலகம் அப்படிதான் இருக்கிறது. ஆகவே நாம் அதிகமாக இந்த கடைசி நாட்கள்ல ஜெபிக்கணும். நல்ல காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த புத்தியை எங்களுக்கு தாரும் சுவாமி. நாங்களுக்கு அந்த ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு புத்தியை எங்களுக்கு தாரும். அது நிமித்தமாய் நாங்க உண்மை மாத்திரம் ஆராதிக்க, உண்மை மாத்திரம் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இப்ப யாரும் எதுவுமே ஏமாந்துடக்கூடாது. அவங்க வசனத்தையே தான் சொல்லுவாங்க, வேத புஸ்தகத்தையே தான் வச்சு பேசுவாங்க. ஆனா முழுசும் சரியா சொல்ல மாட்டாங்க. பிசாசு அதே தான் முதல் தடவை ஏவாளை ஏமாத்தும் போது அதான் செஞ்சான். ஒரு பொய் சொன்னான், நிறைய அரை உண்மைகளை சொன்னான். பாதி உண்மை பாதி பொய். இப்ப அந்த பாதி உண்மையை கேட்டு நம்ம மயங்கிட்டோம்னா ஏவாளை போல போயிடுவோம். ஸோ யாரு எது சொன்னாலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். இப்போ இவர் சொல்றாரு, அவங்க எபிரேயரா, நானும் எபிரேயன். அவங்க இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலர். பாவம் பவுல் எப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு பாருங்க. அவர் பேசுறதை கேட்க ஆர்வமா நாள் பூரா பேசிட்டு இருந்திருக்காங்க. முழுவதும் அவர் பேசினதை கேட்டிருக்காங்க. ஐதீகு தூங்கி விழுந்தான் அந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஆனா இங்க இவர் பாவம் தான் யாருன்றதை இவ்வளவு அவர்களுக்கு போட்டியா சொல்ல வேண்டியிருக்கு. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததி. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா அப்படின்னு கேட்டுட்டு இத்தனையெல்லாம் அவங்க சொன்னாங்க. அவங்க கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? இல்லை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் மறுபடியும் வெக்கப்படுறாரு. நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். இப்படியெல்லாம் நான் போட்டி போட்டு பேசுறது எனக்கே பிடிக்கல. நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் லிஸ்ட் கொடுக்குறாரு. பாவம் இந்த இடத்துலதான் அவருடைய பாடுகளை முழுசா லிஸ்ட் கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு சின்ன வேலை.
கிறிஸ்துவின் ஊழியக்காரரா அப்படி மற்றவங்களை எல்லாம் கேட்டு நான் இஸ்ரவேலரா எபிரேயரான்னு கேட்டவரு இங்க கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் அப்படின்றாரு. அப்ப நான் அதிகமான ஊழியம் செய்யறக்கூடிய கிறிஸ்துவின் ஊழியக்காரன்னு சொல்ல வரலையா? இது இது வந்து நெக்ஸ்ட் சென்டென்ஸோட சேர்ந்துருச்சா? புத்தியினமாய் பேசுகிறேன். அதேதான். நீ அப்படி நான் அதிகம் அப்படின்னு அவர் சொல்றாருன்னு எடுத்தாலும் அங்க அவங்க வந்து உண்மையா கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? இல்ல அவங்க கிறிஸ்துவ ப்ரொஜெக்ட் பண்ணல. அவங்க ப்ரொஜெக்ட் பண்ற கிறிஸ்து உண்மையான கிறிஸ்து கிடையாது. நான் அதிகமா கிறிஸ்துவ ப்ரொஜெக்ட் பண்றேன். அதான் அவர் அப்படி சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகிதான் நான் புத்தியீனமாய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி நான் பேசுறது எனக்கே பிடிக்கல. ஆனா புத்தியீனமா நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு வர்றாரு அந்த வார்த்தைய. நான் புத்தியீனமா பேசுகிறேன் அப்படின்னு. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க் கொடுக்குறேன். இதுல வந்து எத்தனை அவர் பட்ட பாடுகளை எத்தனை தடவை இங்க சொல்லியிருக்கிறார் எண்ணி பாருங்க. உதாரணமா சொல்றேன். அந்த 23ஆம் வசனத்திலே பாத்தீங்கன்னா, அதிகமாய் பிரயாசப்பட்டவன் 1, அதிகமாய் அடிபட்டவன் 2, அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன் 3, அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன் 4. இப்படி அந்த ஒரு வசனத்திலேயே 4 இருக்கு. இது மாதிரி எத்தனை இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். எது வரைக்கும் வருதுன்னா 27ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. கொஞ்சம் வேகமா சொல்லுங்க பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட். அப்புறம் மோசங்களிலும் வரும். அதெல்லாம் ஒண்ணு என்ன சேர்த்திக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணு சேர்த்தாம சொல்லு. ஐயோ அப்பா, கணக்கு போடு. அதுல அப்படியே பக்கத்துல 1, 2, 3ன்னு போட்டுட்டு வா. ஷீலா ஜாயின் பண்ணிருக்கியா? ஆன்ட்டி லைன்ல தான் ஆன்ட்டி இருக்கேன். பாத்துட்டு இருக்கியா? ஆமாங்க ஆன்ட்டி. நீ தான் சொல்லுவேன்னு நினைச்சேன். சத்யா ஒரே 25. வேற நம்பர் இருக்கா? மத்தவங்க அவ சொன்னோன்னு நிறுத்திடாதீங்க. அவ தப்பா சொல்றா பாருங்க. சத்யா என்ன பண்ணுது? சத்யா ஆன்ட்டி தேடிட்டு இருக்குங்க ஆன்ட்டி. நம்பர் போட்டுட்டே வா. ஆன்ட்டி 27ஆம் வசனம். ஆன்ட்டி இப்ப 40 தரம் 3 தரம்ங்கிறதெல்லாம் ஒண்ணுதான் என்னன்னா? இல்ல ஒன்னொன்னா தனித்தனியா என்னணும். ஓகே ஓகே. நீனும் 40 இடத்துல இருக்கியா? சீக்கிரம் 27 வரைக்கும் வரணும். ஆன்ட்டி 27ங்க ஆன்ட்டி. 27 தானா? நினைக்கிறேங்க ஆன்ட்டி. கவுண்ட் பண்ணிட்டேன். கரெக்டா சொல்லணும். 27ஆம் வசனம் வரைக்கும். சரியா? அப்படி ஓகேங்க. 40 அடிய தனித்தனியா எண்ணணும் அப்படின்னா சரி, இப்ப 200 நான் சொல்றேன். சொல்ல 1, 2, 3ன்னு போட்டு வாங்க. எவ்வளவுன்னு பார்க்கலாம். எங்க ஷீலா பிரச்சனையே வேண்டான்னு போயிட்டாரா?
ஷீலாவை காணோம். சரி, பார்ப்போம். 1லேருந்து பார்க்கலாம். நான் சொல்றேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் 1. சரியா? அதிகமாய் அடிபட்டவன். சொல்லிட்டே வாங்க. 2 நம்பர் 2 சொல்லுங்க யாராவது. 2 அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன். 3 அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். 4 யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 5 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 6 1 தரம் கல்லெறியுண்டேன். 7 3 தரம் கப்பர் தேசத்தில் இருந்தேன். 8 கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். 9 அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். 10 ஆறுகளால் வந்த மோசங்களிலும். 11 11 கள்ளரால் வந்த மோசங்களிலும். 12 என் சுயஜனங்களால் வந்த மோசங்களிலும். 13 அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும். 14 பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும். 15 வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும். 16 சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும். 17 கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும். 18 பிரயாசத்திலும் 19 வருத்தத்திலும். 20 அநேக முறை கண் விழிப்புகளிலும். 21 பசியிலும் 22 தாகத்திலும். 23 அநேக முறை உபவாசங்களிலும். 24 குளிரிலும் 25 நிர்வாணத்திலும் 26 இருந்தேன். 26 முறை. நான் கடலிலேங்கிறத கப்பர் சேதமும் கடலும் ஒன்னா போட்டுட்டேன். அதான், அதனால்தான். அப்போ 25. 26 விதமான பாடுகள். யாரோ சத்யா சொன்னா 27ன்னு, வேற ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருப்பா. பட் ஆனா 26 விதமான பாடுகளை அவர் பட்டேன் என்று இந்த மக்களுக்கு சொல்றாரு. இதெல்லாம் யோசிக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாரு? எதுக்கு இவ்வளவு பாடு அனுபவிக்கிறாரு? அதனாலதான் அதையெல்லாம் சொல்லும்போது தான் அவருக்கு புத்தியினம் மாதிரி இருக்கு. இவ்வளவு பாடுபட்டுட்டு நான் இந்த மக்கள்கிட்ட போய் இதுக்கு போட்டிக்கா நான் சொல்லணும், எபிரேயா இஸ்ரவேலனா இஸ்ரவேலனான்னு சொல்ல வேண்டி இருக்கேன்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா இவ்வளவு பாடுபட்டிருக்கிறாரு. இப்ப அதையும் அவருக்கு சொல்றாரு. அவர்களுக்கு சொல்றாங்க, நான் சும்மா அப்போஸ்தலன் ஆகல, நான் இந்த ஊழியத்தை இவ்வளவு பாடுகள் பட்டு நான் இந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், நான் உங்களை எதுவுமே தொந்தரவு பண்றது இல்ல. எனக்கு வேண்டியதுக்கு தேவைக்கு மக்கதோனியர்கள்ட்ட இருந்து நான் வாங்குறேன், ஆனா உங்கள்ட்ட இருந்து நான் வாங்குறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இவ்வளவு சரீரத்துல நான் பாடுபட்டிருக்கேன், ஆனா அதே சமயத்துல உங்களை பற்றியெல்லாம் கவலை அதுவே எனக்கு அவ்வளவு பலவீனமாக்குது. தினமும் உங்களை குறித்து எனக்கு அவ்வளோ கவலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனம் ஆகிறது இல்லையோ, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது எவ்வளவு தூரம் அந்த சபைக்காக அவர்களுக்காக அவர் தனியே ஊற்றிய ஒரு அப்போஸ்தலன். எந்த சபையானாலும் சரி, ஒவ்வொரு சபைக்குமே அவர் தன்னை அவ்வளவு இன்வால்வ் பண்ணி தான் சாக்ரிஃபைஸ்னால அந்த சபை எப்படியாவது அந்த சபையில நல்ல ஒரு மாற்றம் இருக்கணும்னு சொல்லி அதற்காக கிறிஸ்துவை அவர்களை ஏற்றுக்கொள்ளணுன்றக்காக பாடுபடுகிற ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்லி அதை சொல்றதுக்கு அவருக்கு இஷ்டம் கிடையாது. ஆனா இந்த இடத்துல எல்லாவற்றையும் அவர் முக்கியமா சொல்றார். சொல்லி அவர் இத பெருமையா சொல்லல, சுய பெருமை, தன்னைத்தானே போஸ்ட் பண்றது அப்படி இல்லை, பிராகிங் கிடையாது. ஆனா இந்த மக்களுக்கு சொல்லி ஆகணுங்கிறதுனால அவர் அதை சொல்வதாக நாம் பார்க்கிறோம். இப்போ கடைசி வசனங்களுக்கு வரும்போது இங்க நம்ம மறுபடியும் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால்
என் பலவீனத்துக்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். நான் அப்படித்தான் மேன்மை பாராட்டணும்னு சொன்னா என் பலவீனத்துக்காக நான் அதிகமா மேன்மைப்படுறேன். இப்ப நமக்கு ஒரு பலவீனம் வந்தா நாம யாராவது அதை பெருமையா சொல்லுவோமா? இந்த பலவீனத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன்றது ஒரு பக்கம், பலவீனத்துக்காக மேன்மை பாராட்டுறது யாராலும் சொல்ல முடியாது இல்லையா? அவர் அதை ஒரு அனுபவத்தோடு சொல்லுகிறார். அடுத்த அதிகாரத்துல நம்ம அந்த அனுபவத்தை பார்ப்போம். இதுல அவர் அந்த அனுபவத்தோடு தான் இந்த இந்த இடத்துல அதை எழுதுறாரு. நான் மேன்மை பாராட்டுவேன். ஏன்னா when I am weak, I am strong. என் பலவீனத்துல கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். அதனால நான் அந்த பலவீனத்தை நான் மேன்மை பாராட்டுறேன். எனக்கு ஏதாவது ஒரு பலவீனம் வந்தா அப்பதான் ஆண்டவர் என்கிட்ட ரொம்ப நெருக்கமா அன்பா இருக்காரு. அதனால நான் அதற்கு அதிகமாய் நான் கர்த்தருக்கு மேன்மை பாராட்டுகிறேன்னு ஒரு அனுபவத்தோடு அவர் அதை அங்க சொல்றாரு. 31ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார். பாருங்க, இது மாதிரி எல்லாம் ஒரு அப்போஸ்தலன் ஒரு ஊழியக்காரன் மக்கள்கிட்ட இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அந்த ஜனங்கள் அப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறதுனால, பவுல ரொம்ப கேவலமா நினைக்கிற ஜனங்களா இருக்கிறதுனால அவ்வளவு காரியங்களை சொல்லி கொடுத்த இந்த சபை இன்னைக்கு அந்த சபை அப்படி மாறிடுச்சு. எதனால? இப்படி ஒரு அட்ராக்டிவா 3-4 பேரு வந்துட்டாங்க அப்போஸ்தலர்களா. தங்களை அப்போஸ்தலர்கள்னு சொல்லிட்டு பைபிளை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கும் கூட எங்க கோயம்புத்தூர்ல கூட நல்ல கேப் போட்டு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டு நல்ல இங்கிலீஷ் பேசிட்டு கொஞ்சம் ஃபாரினர்ஸ் கூட வருவாங்க. அவர்களை அப்படியே அவங்க சபைக்கு இழுப்பாங்க. அது தவறான சபை, தவறான உபதேசம் உள்ள சபை. அந்த சபைக்கு இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அதுல யங்ஸ்டர்ஸ் தான் ரொம்ப ஈஸியா விழுந்துருவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க ஃபுல் எதிர்காலம், உன்னுடைய ட்ரீம்ஸ் என்னன்னு சொல்லு, அதை நான் நிறைவேற்றி தரேன். உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு, அதை நான் நிறைவேற்றிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் உண்டு. அப்படிதான் அட்ராக்டிவா அவங்க இழுத்துருவாங்க. பிசாசு அந்த மாதிரி தான். ஒளியின் தூதனை போல வரான்ல, சிங்கத்தை போல வரான், அது ஒண்ணு. ஒளியின் தூதனை போல கூட வரான், அது ஒண்ணு. சர்பத்தை போல வரான். யார் வந்தாலும் நம்ம இதையெல்லாம் யோசிக்கணும். இது சர்பமா, சிங்கமா, இல்ல ஒளியின் தூதனா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நாம அப்படியே போய் டபாரம் விழுந்துடக்கூடாது எதுலையும். ஏன்னா ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு, அவருக்கு வல்லமையான ஆவியானவர் நம்மோடு இருக்காரு. இவங்க என்ன நமக்கு சொல்லிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். அது என்னன்றத நம்ம பார்க்கணும். இப்ப இங்கே அவர் சொல்றாரு, நான் பொய் சொல்ல, இவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார் அப்படின்ட்டு அடுத்த வசனம் சொல்றாரு. தமஸ்கு பட்டணத்து அரேத்தா ராஜாவினுடைய சேனை தலைவன் என்னை பிடிக்க, என்னம்மா சொல்லுமா ஷிலா? சரி, எங்கேயோ போய் உக்காந்து எண்ணிட்டு வந்திருக்கிறியா? ஆண்டி இல்லைங்க ஆண்டி, 2 பேரும் ஒன்னாதான் இருக்கா ஆண்டி. சரி, அது புரிஞ்சுக்கிட்டேன் நானு. நம்பர் எங்க எத்தனை வேணும்ன? 18 ஆண்டி? எவ்வளவு வேணும்ன? 27, 29 ஆண்டி. சந்தோஷம். அவரே பாவம் 26 பாடு வரப்பட்டிருக்கிறாரு வேதத்துல போட்டிருக்கு. இன்னொரு 3 பாடு நீ சேர்த்து விட்டுட்ட. வெரி குட் ஆண்டி. இல்லைங்க ஆண்டி, இன்னும் சபைகளை குறிச்சு இன்னும் அதிகமா பாரம் அதுக்கு கீழே இருக்கு இல்லைங்க அதையே ஆண்டி? சேர்த்துக்கிட்டியா? சரி. இல்ல, அத குறிச்சு நாங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். 27 வரைக்கும் தான் நான் சொன்னேன், அதுக்கு அப்புறம் சொல்லல. இல்லைங்க ஆண்டி, அதுக்கப்புறம் அது வராதுங்களா ஆண்டி? மத்த சபைகளை குறிச்சு அவர் சொன்ன பாரங்களும் அது வராதுங்களா ஆண்டி? இல்ல, அது கவலை, மனக்கவலை. அது அதுக்கப்புறம் சொல்றாரு, நான் இவ்வளவு பாடுபட்டிருக்கேன் சரீரத்துல, அதெல்லாம் சரீர பாடுகள். பாத்தீங்களா? அது பூரா சரீரத்துல பட்ட பாடுகள்.
இல்லையா? இது சரிங்க. சபைகளை குறித்த கவலை மனக்கவலை. அதனாலதான் அது அடுத்த வசனம். 27 வரைக்கும் தான் நான் உங்களை பார்க்க சொன்னேன், எவ்வளவு தூரம் எவ்வளவு பாடுகள் இருக்குன்னு. இந்த மனக்கவலைங்கிறது 28ஆம் வசனம். ஓகே, ஓகேங்க. வெரி குட், வெரி குட். கவனமா இருப்பது ரொம்ப சந்தோஷம். 32ஆம் வசனத்துல பாருங்க, இவர் போய் தமஸ்குல பிரீச் பண்ண போறாரு. முதல்ல நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவர் முதல்ல ஆண்டவரால் பிடிபட்டது தமஸ்குல தான், தெரியுமா? அவர் தமஸ்கு தான் போய் நல்ல கடிதங்கள் எல்லாம் வாங்கிட்டு உரிமையோட கிறிஸ்தவர்களை அழிக்கிறதுக்காக வந்தாரு. அப்பதான் இயேசு கிறிஸ்து அவருக்கு தோன்றி அவர் என்ன பண்ணாரு, ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இப்ப அதே தமஸ்குவுக்கு திரும்ப போய் சொல்ல போறாரு. இப்ப அந்த மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க? நீ எங்களை அடிக்க வந்த, இப்ப திரும்ப நீ கிறிஸ்துவ பத்தி சொல்ல வரையா அப்படின்னு அங்க இருக்கிறவங்களும், அங்க இருக்கிற கிறிஸ்துவை அறியாத ஜனங்களும், இவங்க இத்தனை நாள் நம்மோடு இருந்தா இப்ப அவங்களோட சேர்ந்துட்டான் அப்படின்னு அந்த ராஜாவுடைய சேனை தலைவன் எல்லாரும் இவனை பிடிக்கணும்னு நினைச்சு வர்றாங்க. என்னை பிடிக்க வேண்டும் என்று தமஸ்கருடைய பட்டணத்தை காவல் வைத்தான். எங்கேயும் வெளியே தப்பிச்சிட முடியாது, எல்லா பக்கமும் ஆளை நிறுத்தி வச்சிருங்க, எங்கேயும் தோடிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. சில சமயத்துல பாத்தீங்கன்னா எல்லா ரோடு என்ட்ரி பாயிண்ட்ஸ்லயும் போலீஸ் நிற்கும். இந்த பக்கம் வந்தா, அவனாசி ரோடு வழியா வந்தா அவனை பிடிச்சிரு, திருச்சி ரோட்ல வந்தா இங்க பிடிச்சிரு அப்படின்னு எல்லா ரோட்லயும் பிடிச்சி வச்சிருவாங்க, ஆட்களை வச்சிருவாங்க. அப்படிதான் பிடிப்பாங்க. அது மாதிரி பவுலுக்கு அந்த ஊரை காவலை போட்டு வச்சுட்டாங்க. ஆனா இதை செய்தியை அறிந்த அவனுடைய விசுவாசிகள், அவனோடு இருக்கக்கூட கூட்டத்தார் பவுலுக்கு உதவி செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? அவனை ஒரு இந்த கூடையில வச்சு உணவு அனுப்புறது, கூடையில வச்சு அப்பங்கள் அனுப்புறது, இந்த மாதிரி அங்க வியாபாரம் காவல் வச்சிருந்தப்ப என்ன செய்ய முடியும்? வெளியே இருந்து உள்ள வரணும், உள்ள இருந்து வெளியே போனோம்ல, அப்ப காய்கறி அந்த மாதிரி ஒரு கூடையில வச்சு ஜன்னல் வழியா மதில் வழியா இறக்கி விட்டுட்டாங்க. அப்போ அவனுடைய அந்த அரா ராஜா அவனுடைய சேனை தலைவனுடைய கைக்கு நான் தப்பினேன். இதுவும் ஒரு இதுதான், பாடுதான். ஆனா இப்படியாக நான் தப்பினேன் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்றார். இப்ப இதெல்லாம் என்னத்துக்கு விளக்கமா சொல்றாருன்னா, இனியாவது நீங்க என்னையும் நான் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையும் முழுமையா ஏற்றுக்கொள்ளுங்க. இதுல கலப்படம் பண்ணாதீங்க. வேற சொல்ற ஒரு மாதிரி அட்ராக்டிவா சொல்றவங்கள பேச்ச கேட்டு ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்னு அறிவுறுக்கிறதுக்கு தான் அவர் இந்த இடத்துல சொல்றாரு. ஆனா இதுல ஒரு மேலான ஒரு சத்தியத்தை சொல்றாரு. என்னன்னா, பலவீனத்திலே கர்த்தர் பூரணமாய் விளங்குவார் அப்படிங்கிறத மாத்திரம் ஒரு மேலோட்ட சத்தியம். மொத்தத்திலையும் தான் ஒன்றும் இல்லை, தான் இப்படி பாடுபட்டவன், பலவீனம், பேச தெரியாது, எனக்கு அப்பியரன்ஸ் கிடையாது, இப்படியெல்லாம் சொல்றாரு. ஆனா ஆக்சுவலா இவர் தான் அதிகமாய் படித்தவர். வேதத்திலேயே அதையும் நாம் பார்க்கிறோம். எல்லா வேத காரியங்களையும் கற்றறிந்தவர். 3 வருஷம் தனியா அரபி தேசத்துல இருந்து ஆவியானவர் அவருக்கு போதித்திருக்கிறார், எப்படி என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு. அவர் தனித்திருந்து அங்கிருந்து ஆவியானவருடைய எல்லா காரியங்களையும் கற்றுக்கொண்டுதான் அவர் ஊழியத்துக்கே வந்திருக்கார். ஆனா அப்படிப்பட்டவரை தான் இந்த கொரிந்து ஜனங்கள் அப்படி ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணதுனால அவர் எல்லாத்தையும் சொல்லி, நான் இப்படி பாடுபட்டிருக்கேன், நான் இப்படிப்பட்டவன், இப்படி எல்லாம் இருந்தாலும் இதில் அடிக்கோலிட்ட சத்தியம் என்னவென்றால், பலவீனத்திலே, நம்முடைய பலவீனத்திலே கிறிஸ்துவின் வல்லமை பூரணமாய் விளங்கும். அதனால நம்ம யாரும் எனக்கு இது முடியல, எனக்கு அது தெரியல, நான் இப்படி இல்லை, யாரோடையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்குன்னு ஒரு ட்ராக், அவ்வளவுதான். நீ எதுக்கு பக்கத்துல இருக்கிற ட்ராக்கை பார்க்குற? அவனுக்கு வேற வேற கணக்கு, உன் கணக்கு இது. நீ எப்படி ஓடுற? உன்னுடைய பலவீனம் கர்த்தருக்கு நல்லா தெரியும். உனக்கு எவ்வளவு பேச முடியும், நீ எப்படி செய்ய முடியும், எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். இப்ப அதுல நீ ஓடுனா போதும், அதிலே கர்த்தருடைய பலன்
பூரணமாய் விளங்கும். ஆனால் நாம் எதையாவது கர்த்தருக்கென்று கட்டாயம் செய்ய வேண்டும், சும்மா இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்காய் ஏதாவது இந்த நாட்கள்ல செய்யணுங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். சிடி ஸ்டட்டுங்கிறவர் சொல்லியிருக்காரு, ஒரு வாழ்க்கை தான், நாம மரித்து போகும்போது நம்மோடு கூட, ஏன்னா நம்ம மரித்து போனோம்னா நம்ம சும்மா அங்கே மண்ணில் உட்காந்துருக்க மாட்டோம், நம்ம எங்க போவோம், கர்த்தரோடு போயிடுவோம். அப்போ நம்மோடு கூட வருவது நாம் கர்த்தருக்கென்று செய்த காரியங்கள் மட்டுமே. இதை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய வருகையில அவர் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் உயிரோடு எழுப்பி ஒரு புதிய மேனியை கொடுத்து நம்மை கூட்டி செல்வார், அவரோடு இருக்கும்படி கூட்டி செல்வார். அங்கு செல்லும் போது நமக்கு நாம் செய்ததுக்கு தக்க பலன் கிடைக்கும், தண்டனை கிடைக்காது, நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது, நாம் செய்த வேலைக்கு தக்க பலன் கிடைக்கும். அங்க ஒருத்தருக்கு நிறைய தங்கத்துல கிரீடம் கொடுப்பாங்க, ஒருத்தருக்கு சின்ன ஒரு கப்பு கொடுப்பாங்க. உடனே நம்ம அங்க கேட்க முடியாது, நீ ஓடுனது அவ்வளவுதான், உனக்கு அந்த கப்பு. ஒண்ணுமே செய்யலையா, ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம எல்லாரையும் வேடிக்கை பார்த்து கை தட்டிட்டு அங்க பரலோகத்துல பாட்டு பாடிட்டு இருக்கணும். ஸோ நம்ம என்னைக்கும் பரலோகத்துக்கு போகும்போது நல்ல பணக்காரங்களா போகணும், நல்ல ரிச்சஸோட போகணும். என்னது அது, இங்க அவருக்குன்னு உழைக்கிற நம்ம படுகிற பாடுகள், அதுதான் அங்க நமக்கு அப்படிப்பட்ட பலனை கொண்டு வரும் என்பதை சொல்லி இந்த ஸ்டடியை முடிக்கிறேன். பரவாயில்ல, எப்படியோ இந்த ஸ்டடிய ஒரு விதமாய் முடிக்கிறதற்கு எல்லாரும் வந்துட்டீங்க, சந்தோஷம். யாரும் பார்க்கல போல, நேற்று போட்ட ஒரு நாள் முன்னால போட்டா பார்க்க மாட்டேங்கிறீங்களோ, என்ன பிரச்சனை? விஜயா, விஜயா ஆண்டி பிரைஸ்ல நான் பார்த்தேங்க ஆண்டி, மறந்துட்டேன். அது டாக் கூட்டிட்டு போனாங்க, அதுல டைம் ஆயிடுச்சு, ஓடி வந்து அப்புறம் டாக் முக்கியமாயிருச்சு, பாத்துக்கோங்க. இல்லைங்க ஆண்டி, வெளியே ஒரே சொல்லைங்க ஆண்டி, அதனாலதான் போனேங்க. கரெக்ட், அது காலையிலே கூட்டிட்டு போயிடணும். வெளியே போயிட்டேங்க ஆண்டி, டைம் பார்க்காம போயிட்டேன். திங்கக்கிழமை மாத்திரம் காலையிலேயே கூட்டிட்டு போயிடணும், சரியா? டைம் பார்க்காம போயிட்டேங்க, சீக்கிரம் வந்துடலாம், நாங்க லேட் ஆயிடுச்சுங்க. அதான் தெரியும் இட்ஸ் ஓகே, சும்மா சொல்றேன் நான், நம்ம மறந்துடுவோம். அதனால நம்ம அந்த நேரத்துக்கு நம்ம பிளான் பண்ணாதான் நம்மளால முடியும். எதுவுமே ப்ராப்பரா ஆர்கனைஸ்டா பிளான் பண்ணலன்னா முடியாது. அப்படியெல்லாம் ஏமாந்துருக்க மாட்டேங்க ஆண்டி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. அதான் பரவாயில்ல. சரி, ஜெபிக்கலாம். யார் ஜெபிக்கிறீங்களா? ஷீலா ஜெபி. மகாவிரதமும் கிருபையும் தயவும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, அப்ப அந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறீங்கப்பா. இன்னும் நாங்கள் அதிகமாக ஞானத்தோடு, இன்னும் தகப்பனே உற்சாகத்தோடு அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க நேரத்தை நாங்கள் வீணடித்துக் கொள்ளாதபடி தகப்பனே, இதுல ரொம்ப ஜாக்கிரதையாக நாங்கள் இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொள்றதுக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஏன்னா எங்களோடு நீங்க அதிகமாய் நீங்க பேசியிருக்கீங்க, அப்போஸ்தலர்களை குறித்து நாங்க அந்த நாட்கள்ல படிக்கும் பொழுது அதிகமா எங்களோடு நீங்க பேசியிருக்கீங்க, எங்களை தொட்டிருக்கிறீங்க, எங்க உணர்வுகள்ல நீங்க கிரியை செய்திருக்கிறீங்க. அது இப்பொழுதும் நாங்கள் நினைக்கும் பொழுது அப்பா ஸ்தோத்திரம், உடைய வார்த்தை எங்களை இன்னும் பலப்படுத்துகிறது ராஜா, இனிமேலும் பலப்படுத்தும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டுமாக தகப்பனே, இந்த கொரிந்தியர் பகுதியில அப்பா அப்போஸ்தலனான பவுலை குறித்து தகப்பனே, நாங்கள் ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் தியானிக்கும் பொழுது ராஜா, இன்னும் எங்களுக்குள் இன்னும் ஆவியின் பலனும், இன்னும் பொறுமையும் நிதானமும் தகப்பனே, இன்னும் உங்களுக்குள் நாங்கள் இன்னும் எப்படி வளரணும், இன்னும் தகப்பனே ஏசப்பா எங்களுக்குண்டான மாம்ச கிரிகளை நாங்கள் எப்படியெல்லாம் வெறுத்து தள்ளணும் என்பதை இன்னும் அதிகமா இந்த நாட்கள்ல எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்து கொண்டே வந்திருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே இதற்குண்டான பலனை நாங்க நிச்சயமாய் பார்ப்போம் என்பதால் எந்த மாற்றமும் இல்லப்பா. தண்ணீரின் மேல உன் ஆகாரத்தை போடு, நீண்ட நாட்களுக்கு பின் அதனுடைய பலனை காண்பா என்று வேத வசனம் சொல்லுதப்பா. நிச்சயமாகவே இதனுடைய பலனை நாங்க பார்க்க போகிறோம்.
அது எங்களுடைய உள்ளார்ந்த உணர்வுகளில நாங்கள் உணர்ந்து கொண்டுதான் அப்பா இருக்கிறோம் ராஜா. அதை நீர் அறிவீர் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னுமாய் கூட தகப்பனே தொடர்ந்து எங்களோடு கூட அநேகர் வந்து கலந்து கொள்ளணும். ஏன்னா நாட்கள் சமீபித்து இருக்கிறபடியால் இப்படிப்பட்ட சத்தியமுள்ள வார்த்தைகள் இனி கிடைக்காது ராஜா. ஆகையால் இந்த வார்த்தைகளை தகப்பனே நாங்க எப்படி இதை கேட்டு எங்க வாழ்க்கையை நாங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோமோ அதே போல மற்றவர்களும் இதை கேட்டு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அப்பா நீங்க கிருபை பாராட்டுங்கன்னு நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து உங்களுடைய கரத்துல நாங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் நீர் மன்னித்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நிறைந்த எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். Thank you. ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மறவாதே. தேங்க்யூ so much ஷீலா. இந்த மாதிரி இப்படி உற்சாகம் தான் எங்களுக்கு வேணும். நீங்க காலையில வந்துடணும் டப டபான்னு. சரியா? ஒரு பாட்டிக்கு பிரேயருங்க ஆண்டி இன்னைக்கு, அதான் கிளம்பிட்டு இருந்தோம். ஓ, ஓ, அப்புறம் ஓ. கரெக்டா முடிக்க போற நேரத்துல தான் ஆண்டி வண்டி ஏறி இருக்கோம். சரி சரி சரி. தேங்க்யூப்பா, தேங்க்யூ. சரி, எல்லாம் பார்ப்போம். பாய் சித்தி, பாய் பாய். பாய் விஜயா, பாய் சத்யா, பாய்ங்க ஆண்டி. பியூலா, பாய் பாய் சித்தி, பாய் பாய்.